பழனி ஆண்டவனாக என்னை நாடி பக்தரை காக்கும் பொறுப்பேற்று அரளிமலை முடிமீது கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல 33 கோடி தேவர்களும் பிரபுடி படைப்பான ஜனகர் ஜனந்தர் ஜனாத்தன ஜனத்வாரன் 8 செய் பாலகரும் மன்மதர் அதியும் எந்தாய் பராசக்தின் கங்கை ஒன்று சேர்ந்து என் தந்தையிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது தந்தை நெற்றிக்கண்களை திறக்க நெற்றியிலிருந்து 6 அக்கணிப்பர்கள் சரவணப்பையை விட அந்த 6 அக்கணிப்பர்கள் 6 குழந்தைகளாக அவதரித்து கார்த்திகை பெண்களிடத்து பாலூட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டு அது சமயம் எந்த பராசக்தி என்னை ஆசம் கட்டி அணைக்கவே 6 முகங்களும் 12 கரங்களும் ஓர் உருவமாய் அமைய பெற்று முருகனாக கந்தராக சண்முகனாக என்னை நாடிகள் பக்தர்களுக்கு என் முகமாக தேவையை ரசித்து தீமையை அழித்து திருப்பரங்குன்றத்திலே தேவையை மனமுடித்து தேவ சேனாதிபதி பட்டம் பெற்று இந்த கழுகாசுர மூர்த்தியாக வள்ளியை மனமுடிக்கின்ற இந்த வேளையில் அன்னை உமைவள் ஆதிபராசக்தி தாயை வணங்கினால் எல்லாம் உண்மையாக நடக்கும். கருணை மாறி கருமாறி நசிந்துருகும் பழுதினிலே இசைந்துருகும் மகமாயி 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 கருவாகும் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் பழுதினிலே இசைந்துருகும் மகமாயி Hey!
கருணை மாறி கருமாறி கசிவுருகும் மனதிலே இசை கூறும் மகமாயி தெரிந்தும் தெய்வனை போல அறிந்தும் அறியாதவனை போல வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கேன். பார்ப்போம். கண்ணலில் கருவாகி புகழில் உருவாக கண்டதும் எந்த கனவு பரவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்கள் சித்தையூர் கண்ட சுகம் கண்டவோ கும்பகரின் கோயில் கொண்ட மணி வேணும் கண்ட சுகம் என்னவோ பெயரும் குத்து தம்பி பாடும் கண்ட சுகம் அல்லவோ பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாடும் கண்ட சுகம் அல்லவோ சிறந்தார்ந்த வணக்கங்கள் ஐயா. வருக மீனாகான பிரியரே வருக, கலைவாழ்வின் புதல்வரே வருக, கடலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் என்ற ஊர். கந்தனுக்குன்னு ஊர் இருக்கா? குன்றுதான் ஆடுதல், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தை தாங்களுடைய வருகை எதிர்வைக்கும் நான் தாங்களை வரவேற்கும் முறையோடு இசைவாடி எப்படி வரவேற்க இனிதான துணையான இசைவேலே இசைவேதையே
இசை வேதமே. அன்மலைகள் புறமானிடர் அனைவருக்கு நல்லவரே, அகங்காரியின் குணம் கொள்கையை அகற்றிட வந்தவரே. அரண்மலைகள் புறமானிடர் அரண்மலைகள் புறமானிடர் அனைவருக்கு நல்லவரே, அகங்காரியின் குணம் கொள்கையை அகற்றிட வந்தவரே. நீரிடங்களில் செல்வே நேராக ஏறு கண்ணீர் காரணம் இல்லாமல் இருக்காது என்று இல்லாத மகிழ்ச்சி தாமுடைய முகத்தில் தோன்றுகிறதே, அந்த மகிழ்ச்சிக்குண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கந்தா, கடம்பா, கார்த்திகை பாடா, அடியடிக்கு சிறந்தார்ந்த வணக்கங்கள். காலையிலிருந்து நேமுசில் ஒடித்து மூர்த்திகள் மூன்றையும் தரிசித்து கீர்த்திகள் அனைத்தையும் பெற்று பிறகு தாங்களை காண வருகையில் பூலகத்தில் வேதிமலைச்சாரன் அருகாவிலே திருச்சூரை மத்தியிலே அழகான ஒரு அற்புதமான கனியை கண்டுவது முருகப்பெருமானி. அப்படியா? வருகின்ற மார்க்கத்திலே திரைத்துறை மத்தியிலே அழகான கனி, அற்புதமான கனி, சிறப்புக்குரிய கனி. அந்த கனியை கண்ட விஷயத்தை தாங்கள் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கீங்க. கனியை பார்த்தவொடனே கந்தனுடைய ஞாபகம் தாங்களுக்கு வந்து விட்டது. ஏன்னா கனிப்பிரியம் கந்தன் அல்லவா? ஆமா. இப்ப ஏற்கனவே கொண்டு வந்து வைக்கிற ஒரு கனி, அது கிடைத்ததா? கிடைக்கவில்லை. அந்த கனி கிடைக்கவில்லைங்கிற ஏக்கம் எனக்கு என்ன தெரியல. ஆனா அந்த இடத்தை பூர்த்தி செய்யணும்னா மீண்டும் ஒரு கனியை கண்டு வந்திருக்கீங்க சொல்றீங்களே. நிச்சயமாக கொண்டு வந்த கனி அது கிடைக்கல, கண்டு வந்த கனி ஏதாவது கிடைக்குமா? நிச்சயமாக நம்பிக்கையோட உறுதியா இருக்கலாமா? உறுதியா. கனியோட சிறப்புகள் பெருமைகள் மதத்தோடு எடுத்து பொருட்களை பார்ப்போம். மாங்கனிக்கும் தேர்கடலி மங்கனிக்கும் நேரிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மரமும் உரித்தேன் ஐயா 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 மாங்கனிக்கும் தேர்கடலி எப்படி நினைக்கிறீங்க? அப்படியா? அப்படி அழைக்கக்கூடிய கடை சாய்க்கம் இருக்கா என்பதை பார்ப்போமா? சாய்க்கம் என்றே முனியே கண்டம் பண்ண முனியே சாய்க்கம் என்ற முனியே சாய்க்கம் என்ற முனியே சாய்க்கம் பண்ண முனியே சாய்க்கம் பண்ண முனியே
தானே சுவையேறி விடியா. ஆனா தாங்கள் பார்த்து வந்தது கனி சுவைப்பதற்கு முன்பாகவே அப்படி நோக்கின்ற பொழுதுதான் பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது ஐம்புலத்திற்கு சுவையா ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம், நாசியா நுகரலாம், நாவினால் சுவைக்கலாம், நெய்யில் இப்படி ஒரே நேரத்துல ஐம்புலத்திற்கும் அற்புதமான கனி நாரதரே, சிறப்பான கனி. அப்படி நோக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது என்றால் ஒருவேளை நான் அதை சுவைக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படி நினைத்து பார்க்கின்ற பொழுது பச்சிகள் கண்டாகில் அதை பற்றி பகிர்ந்தாகோ சொல்லி பச்சிகள் கண்டாகில் அதை பற்றி பகிர்ந்தாகோ சொல்லி பச்சிகள் கண்டாவோ பறந்தோடக்கூடிய கனியா. ஏன் என்ன காரணம்? ஏன்னா கனி என்றாலே பறவை எங்களுக்கு விருப்பம் தானே. இப்ப இந்த கனியை பார்த்த மாதத்துல பறவைகளை ஏன் பறந்து ஓடணும்? முருகப்பெருமானே, மனவாக்கு காயம் என்று திரு கருணங்களுக்கும் அப்பாற்பட்ட எட்டாத உயரத்தில் இருக்கு. மனம் வாக்கு காயம் கூட திரியனுக்கு எட்டாத வருஷம் கனி இருக்கு. இப்படி எட்டாவது கனி எனக்கு கட்டுமா? உங்களுக்கு கெட்டதை தாங்கள் கெட்டது உலகத்தில் எதுவும் ஒன்றுமா இருக்கு. அப்ப எனக்கு எட்டக்கூடிய அந்த கனியை பார்க்கிற பொழுது ஏறிதான் மறிக்கிறோம். ஆமா, கீழே எல்லாம் எட்டாது. சரி, கொஞ்சம் ஏறி பார்ப்போம். அப்படி பார்க்கணும். எட்டாத கோவிலே கொம்புகளை பற்றி பிரச்சனை இல்ல. கொம்பு வலுவான கொம்பா இருக்குமா? வலுவான கொம்பு இல்ல, நான் ஏறி பிடிக்கும் போது படக்கு ஒடிஞ்சிருமா? விளைந்து கொடுத்தாலும் கொடுக்கிறது தவிர ஒடிந்து விடாது. முழுக கொம்பு மாதிரி ஏற ஏற அப்படி வளைஞ்சு வளைஞ்சு நல்ல அற்புதமான நல்ல சிறப்பான கொம்பா தான் பார்த்து. நிச்சயமாக வலுவான கொம்பு தான். வலுவான கொம்பு அப்படியா? அப்படி மேம்பு நல்ல குறிகள் இருக்கு. அவ்வளவுமா மிக்க நேர்மையுள்ள அக்கறை கவிதோ முடியே
பெண்ணை பார்த்து வந்திருக்கீர்கள். யார் அந்த பெண்மர்கள்? ஆதிகள் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கிறதல்லவா? ஆதியில் கொடுத்த வாக்கு அமிர்தவழி சுந்தரவழி. அமிர்தவழியாப்பட்டவளை ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தை பங்குனி உத்திர திருநாளிலே திருமணம் முடிச்சிட்டேன். மூத்தவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தியாச்சு. இளையவள் சுந்தரவழியாப்பட்டவளுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் வந்து விட்டது அல்லவா? இப்படியே சொல்லலாமா? காரணம் அவசரப்படாதீங்க. பெண்மகள் வீடு ஒட்டி சார்ந்த பெண்மகள். ஆகவே அவங்க புற ஆச்சாரத்தின்படி தாங்கள் வேடுவனாக மாறி திருமணம் செய்து உலக மக்களுக்கு நாம் காட்சி கொடுக்கப்பட வேண்டும். முருகப்பெருமானி என்ன காட்சி கொடுக்கணும்? காட்சி தாங்கள் உரிபடி வேடுவனாக சென்று பள்ளியை சந்தித்து ஆடிப்பாடி அமுதமொழியில் உரையாடி அந்த மலை மணந்து பள்ளி சமேத சென்று வருமா? சென்று வாருங்கள். ஒரு காட்சி காட்சி அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவன் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவன் பார்த்தால், காமன் திருச்சபைக்கு வெளியிட்டார். காமந்தி பூக்கள் மலர்ந்தனன், இரு சந்தான தேர்கள் அசைந்தனன். காமந்தி பூக்கள் மலர்ந்தனன், இரு சந்தன தேர்கள் அசைந்தனன். பாவை இதழ்கள் எட்டு கோவை, அமுதரசம் தேவை என அழைக்கும் பார்வை. அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கருத்தில் ஒரு மகராணி. தங்க வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு பந்தி மாலை. தங்க வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு பந்தி மாலை. அவள் கொள்ளைகள் முடித்தது என்ன பார்வை, அது பார்வையில் பாசை என்று கூறடி. அந்த புறத்தில் ஒரு மகராஜன், அவள் அட்டக்கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வெளியிட்டார். சிப்பி பிறந்தது விண்ணை பார்த்து, அதை முட்டு விட்டு விழுந்த கண்ணம் பூந்து. சிப்பி பிறந்தது விண்ணை பார்த்து, அதை முட்டு விட்டு விழுந்த கண்ணம் பூந்து. குங்குமத்தின் இதழ் கண்ணம் கண்ணம் சேர்த்து, அதை கொள்ளை கொள்ள துடித்த என்னை பார்த்து, அது பாதையில் வாசையில் ஊரடி என்றார். அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்புக்கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவன் பார்த்தார், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டார். இதுவரையில் தெல்ல தெளிவாக ஒளிபெருக்கி செய்து கொடுத்த பழனியப்பா ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அது பணிபுரிகின்ற அத்தனை உள்ள உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் என் கடை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையிலே நல்ல வாய்ப்பினை வழங்கிய கோபால் கோபாலன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும்
நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.